இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்யலான்னு கொத்தமல்லி தழை பாதி, கருவேப்பிலை தழை பாதி எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் தேங்காய், கடலப்பருப்பு, ஜீரகம், மிளகு இதையும் எண்ணெய் விட்டு தனியாக வறுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வெங்காயத்தோட போட்டால் அது கடலப்பருப்பு வதங்காது. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, தக்காளி 2ஆக போட்டுட்டேன். ஏன்னா இது இட்லி தோசைக்குங்காட்டியும் அந்த புளி போடுறதில்ல, அதனால் தக்காளி நிறையா போட்டாச்சு. இதை வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இது ஆறட்டுன்ட்டு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளேயும் சரி தட்டு இட்லி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு மாவு எடுத்து கொஞ்சம் சோடாப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தட்டு இட்லி வந்து ஒரு இட்லி சாப்பிட்டாவே போதும். ஏன்னா 4-5 கரண்டி மாவு ஊற்றணும். அதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆறட்டுன்னு வச்சுருக்கிறேன். சரி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் தடவி இதுக்கு பாருங்கள் 5-6 கரண்டி ஊற்றணும். அதனால் ஒரு இட்லி சாப்பிட்டாவே சரியாக போயிடும். 5-6 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு சமம். அதுக்கு வந்து சருவத்தில் தண்ணி விட்டு அந்த மாதிரி அந்த வடிகட்டி மாதிரி இருக்கிற தட்டை வச்சு அது மேலே வச்சுருக்கிறேன். மிளகா போட மறந்துட்டேன். அதனால் 2 பச்சை மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து போட்டு சட்னி அரைச்சாச்சு. இந்த பக்கம் தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. தட்டு இட்லி நல்லா சூப்பராகவே இருந்தது. ரெடி ஆயிடுச்சு.